போக்சோ கேசஸ் போய் ஃபைனலாக போக்சோ நமக்கே தெரியும், போக்சோ ஆகட்டும் குண்டாஸ் ஆகட்டும் 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் கம்மியாக பெயில் கிடைக்காது அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி போய் அவர் உள்ளே உட்காந்துட்டு இருந்து கடைசியாக எங்கே அந்த கேஸை உடச்சோம் நாங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கொயரி வரும். இந்த மாதிரி போகும்போது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைய வந்துட்டு என்கொயரி கூப்பிட்டுட்டு வருவாங்க அந்த இடத்துல. ஓகே, கூட்டிகிட்டு வந்து நிஜமாவே அவர் இப்படி பண்ணாரான்னு கேட்கும்போது அந்த குழந்தை அங்கே வந்து சொல்கிறா, இல்லைங்க கிடையாது, எங்கள் அம்மா தான் இந்த மாதிரி என்னை சொன்னாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் குவாஷ் பண்ணோம் நாங்கள். ஓகே, குவாஷ் பண்ணி கிட்டத்தட்ட அவர் மீது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்னை குடும்பப்படுத்தினாரு, என்னை அடிச்சாரு, எனக்கு இது கொடுக்குமா அது கொடுக்குமா, கிட்டத்தட்ட வந்து 7-8 எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க அவர் மேலே. 7-8 கேசஸ் போயிட்டு இருந்தது. அந்த 7-8 கேஸையுமே குவாஷ் பண்ணி கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம். அவரோட லைஃப் என்னாச்சு இப்போ 6 மாதம், அவர் 8 மாதம் உள்ள இருந்த பீரியட் தானே அந்த இடத்துல. ஏன்னா போக்சோன்னும் போது பெரிய எவிடன்ஸ் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தை தான் அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜ் ஆஃப், ஏன்னா இன்னைக்கு கஸ்டடி கேஸாக இருக்கட்டும் இல்லை வேற கேஸாக இருக்கட்டும் விசிட்டேஷனாக இருக்கட்டும் அந்த மாதிரிலாம் வரும்போது ஒரு என்கொயரி மோடுன்னு போகும்போது குழந்தைங்க வந்து சொல்லும் போது உண்மைகள் நமக்கு வெளியே வருது அந்த இடத்துல. இல்லை நான் இதனால தான் அம்மா கூட போக மாட்டேன், இதனால அப்பா கூட போக மாட்டேன், கண்ணெதிரிலே வேற ஒருத்தவங்க கூட இருந்தாங்க, நிறைய குழந்தைங்க சொல்றதை நம்மளால பார்க்க முடியும். அப்பா நீ இல்லாதப்போ யாரோ ஒரு அங்கிள் வராருப்பா, வந்து ரூம்குள்ளே போகிறாங்க, போயிட்டு அம்மா வந்துட்டு அந்த இடத்துல லாக் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அந்த ஹோல்ஸ் வழியாக பார்க்கும்போது அவங்க உள்ள என்னமோ அசிங்கமாக பண்ணிட்டு, அசிங்கன்ற வேர்டு முதற்கொண்டு அந்த குழந்தைக்கு அங்கே தெரியுது.